வணக்கம். இந்த வீடியோல நம்ம 3 விஷயம் பத்தி பார்க்க போறோம். 1, பாஜகவுக்கு எதிரான மனநிலை இந்தியாவுல உருவாகுதா? இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான அந்த மனநிலை அதிகமாகுதா? அப்படின்ற ஒரு கேள்வி. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய கொள்கை உறுதிப்பாடு. 3வது விஜய் அவர்களுடைய மற்றும் டிவிகே அரசினுடைய இரட்டை நிலைப்பாடு. ஸோ இந்த 3 விஷயம் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜேபியினுடைய போராட்டம். நேற்று அவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. பார்லிமெண்ட் நோக்கி அவங்க பேரணியாக போயிருந்தாங்க டெல்லியில. கிட்டத்தட்ட 20,000 பேர் போனாங்க அப்படின்னு செய்தித்தாளில் ஹிந்துலாம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. 20,000 பேர். ரொம்ப நெருக்கடியான ஒரு இடம் தான் டெல்லி, இந்தியாவினுடைய தலைநகர். ரொம்ப நெருக்கடியான இடம், வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து 20,000 பேர் கூடி பேரணியாக போறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை அங்கே ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்துக்குங்க. அங்கே கூடியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அங்கேருந்து பேரணியாக பார்லிமெண்ட் நோக்கி போயிருக்காங்க. போனவங்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுது, கண்ணீர் புகை குண்டு வீசப்படுது, தடியடி நடத்தப்படுது, காட்டு மிராண்டித்தனமாக போராட்டக்காரர்கள் மீது தாக்குதலானது நடத்துறாங்க காவல்துறையும் பாதுகாப்பு படையும். அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள போனா சுடுவதற்கான ஏற்பாடுகள்லாம் கூட அங்கே ரெடியாக இருந்தது அப்படின்ற வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு வந்து அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. நீட் அப்படின்ற ஒரு தேர்வு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அது பிரச்சனைக்குரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தேர்வாக தான் பார்க்கப்படுது. அந்த தேர்வின் காரணமாக குளறுபடிகள் ஏற்படுது. அந்த தேர்வு வந்து நிறைய குளறுபடிகளாக வருஷம் நடக்குது. அதன் காரணமாக நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும், நீட் குளறுபடியால இறந்து போன மாணவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், இப்படியான கோரிக்கைகள்லாம் முன் வச்சு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோனம் வாங்சுக் அவரும் வந்து சமூக ஆர்வலர், அவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணியிருந்தாரு ஜந்தர் மந்தர்ல. இது எல்லாம் ஒன்னா திரண்டு நேற்று பார்லிமெண்ட் வர கூடியிருந்தது, மழைக்கால கூட்டத்தோட நேற்று கூடியிருந்தது. ஸோ அதன் காரணமாக அவங்க பார்லிமெண்ட் நோக்கி சிஜேபி அந்த பேரணியை நடத்த திட்டமிடுறாங்க. பிரச்சனையாகுது, வீடியோக்கு ரிலீஸ் ஆகுது. மக்கள் மத்தியில என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற ஒரு அனுதாப அலையானது உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா சின்ன சின்ன பசங்க மீது, அப்பாவி பெண்கள் மீதெல்லாம் வந்து பயங்கரமான அடி விடுறதெல்லாம் நம்மளால வீடியோக்கள்ல பார்க்க முடியுது. ஸோ இது ஜென்ரல் பப்ளிக் பார்க்கும்பொழுது என்ன நினைப்பான் அப்படின்றத நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கோரிக்கையும் வந்து நியாயமான கோரிக்கை தான். நீட் தேர்வுனால இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய குளறுபடிகள், வருஷம் குளறுபடிகள் வந்து வருது, கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இருக்கும்பொழுது நீங்க நடவடிக்கை எடுக்காம வருஷம் அது போயிட்டே இருந்தா எப்படி? பாதிக்கப்பட்ட மாணவர்கள் திரும்ப தேர்வு எழுதுறாங்க, பல மாணவர்கள் அதில் இறந்து போறாங்க, பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், நேரம் வீணடிக்கப்படுது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கு. அப்போ நீங்க ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா இல்லையா அப்படின்றதான் சிஜேபியினுடைய கோரிக்கையா இருக்கு. நியாயமான கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையோடு அவங்க பிரச்சனை பண்ணும்பொழுது ஜென்ரல் பப்ளிக் அதை எப்படி பார்ப்பான்? சப்போர்ட்டிவா தான் பார்ப்பான். பரவாயில்ல, நல்லா தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா தான் பார்ப்பான். அது மட்டும் இல்லாம பிஜேபி 3வது பீரியடா இப்போ ஆட்சியில் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஆனது உருவாகும். ரொம்ப நாள் ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னாலே பேசிக்காவே ஒரு அடிப்படையான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாக ஆரம்பிச்சிடும். என்னப்பா இவ்வளவு நாள் இருக்காங்க அப்படின்ற ஒரு சலிப்பு ஏற்படும். அதனாலேயே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாக ஆரம்பிக்கும். அது கூட இப்படியான போராட்டங்கள், அந்த காட்சிகள், இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கும்பொழுது, அவங்க கிட்ட போய் சேரும்பொழுது பிஜேபிக்கு எதிரான மனநிலை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இது 29ல பெரிய அளவுல தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்துமா என்ன? இதை யார் அறுவடை பண்ண போறா? கரெக்டாக இதை அறுவடை பண்ண கட்சிகள் இங்க இருக்கா, எதிர்கட்சிகள் இங்க இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த கேள்விகளோடு தான் இந்த போராட்டத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமானது இருக்கு. அவங்க சிஜேபி நடத்தக்கூடிய போராட்டம், அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா சிஜேபி கிட்ட ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டிடியூஷன் இல்லை, ஒரு அமைப்பு கிடையாது. அவங்க வந்து ஆன்லைன்ல மொபைலைஸ் ஆகுறாங்க, ஆன்லைன்ல சொல்லி எல்லாம் வராங்க. கிரவுண்ட்ல ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பானது சிஜேபி கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இப்படியான போராட்டங்களை முன்னெடுக்கலாம், அது பாசிட்டிவாக மக்கள் கிட்ட போய் சேரலாம். ஆனா அதற்கான அறுவடை யார் பண்ண போறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, பிரச்சனைக்குரிய ஒரு கட்சியாக தான் இன்னைக்கும் காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கும் ஒரு டம்மியான ஒரு பார்ட்டியாக தான் உட்காந்துருக்காங்க. ராகுல் அவர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போறாரு, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு அங்கே போறாரு. போகும்போதுலாம் பெரிய ஒரு லீடர் மாதிரிலாம் இல்லை, ஒரு டம்மியாக அங்கே போறாரு, இது பார்க்குறாரு, வராரு, யாரும் மதிக்கவும் மாட்டான்.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி கூட இப்படியான போராட்டங்கள், பிரச்சனைகள், இதுக்கான காணொலிகள் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவாகுது. பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை இந்தியாவில் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடியதை யார் அறுவடை பண்ண போறா? அதை அறுவடை பண்ண ப்ராப்பரான ஒரு பார்ட்டி இங்க இருக்கா, எதிர்கட்சி அப்படி ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த இஷ்யூவில் வந்து பார்க்கணும். ஆனால் இந்த சிஜேபியினுடைய இந்த போராட்டம் வரவேற்க தகுந்த ஒரு போராட்டம். அவங்க மீது நடத்தக்கூடிய தாக்குதல் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல். முதல்ல வந்து இவ்வளோ பேர் 20,000 பேர் வந்து டெல்லியில் கூடுறான் அப்படின்றதே அது பாருங்க, அது ஒரு ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன் நான். 20,000 பேர் கூடுற அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. 20,000 பேர் சும்மா கிடையாது. ஒரு 100 பேர் ஒரு சாலையில் உட்காந்தாலே முடிஞ்சு போச்சு. இந்த நீட்டுக்கு அந்த நீட்டுக்கு நிற்கும் டிராஃபிக். 20,000 பேர் டெல்லி போன்ற ஒரு சிட்டியில வந்து தலைநகர்ல கூடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்றத பாருங்க. தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, அப்படின்னு கத்திட்டு டெல்லி அப்படி இருந்தது அப்படின்னா இந்தியா முழுக்க அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு ஃபெயிலியர் இல்லையா இது? ஸோ இதெல்லாம் இதுக்கான பலன்கள்லாம் பிஜேபி கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா பெரிய தாக்கத்தை இது நாடு முழுக்க ஏற்படுத்தி இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சும்மா இஷ்யூ வந்து நீங்க அட்ரஸ் பண்ணணும். இஷ்யூ வந்து ப்ராப்பரா பிஜேபி அட்ரஸ் பண்ணாம வெளிநாட்டு சதி அப்படின்னு வந்து டைவர்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு ஓட முடியாது. எல்லா இஷ்யூலையும் வெளிநாட்டு சதி இருக்குப்பா, அவன் இருக்காம்பா, அந்த டீப் ஸ்டேட் இருக்காம்பா, ஏதோ டீப் ஸ்டேட் ஏதோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதை டைவர்ட் பண்ண நிறைய வேலைகள் பார்ப்பாங்க. எப்படி திமுக இங்கே டைவர்ட் பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க மீது பிரச்சனை வரும்பொழுது நம்ம சொன்னோம் பிஜேபி சதி இருக்கு, ஆர்எஸ்எஸ் அதை பண்றான், அதுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு எடுத்துட்டு வருவாங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு நிகழ்வு எடுத்துட்டு வந்து பாருங்க, அப்பனா இதுக்குள்ள ஆர்எஸ்எஸ் தான் இருக்கான், டைரக்டா மோகன் பகவத் இதுக்குள்ள லிங்க்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போன ஆட்சியில திமுக ஆட்சி பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இப்பொழுது பிஜேபி கிட்ட திமுக கிட்ட எது கேட்டாலும் பிஜேபின்னுவாங்க, பிஜேபி கிட்ட எது கேட்டாலும் வெளிநாட்டு செய்தின்றாங்க. ஸோ அவ்வளோதான், இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. இஷ்யூ இருக்கா இல்லையா? மாணவர்கள் நீட் குளறுபடியால் இறந்து போறாங்களா இல்லையா? வருஷம் நீட்னுடைய அந்த கேள்வித்தாள் லீக் ஆகுதா இல்லையா? அப்போ இஷ்யூ இருக்கு. இந்த இஷ்யூவை நீங்க அட்ரஸ் பண்ணாம டைவர்ட் பண்றது இருக்குல்ல, கேட்கறவன போற அந்நிய கைக்கூலி அப்படின்றது இருக்குல்ல, இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை முதல்ல கைவிட்டு இஷ்யூ அட்ரஸ் பண்ணி பிரச்சனையை வந்து சால்வ் பண்ற வேலையை பிஜேபி பார்க்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய கொள்கை உறுதிப்பாடு. ஸோ இந்த இஷ்யூல இந்த சிஜேபி மேட்டர்ல வந்து அது தெளிவாக புலப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க பெரிய அளவுல, நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க பண்றதே பிஜேபிக்கு எதிராகத்தான். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க. இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகள், எங்க பார்த்தாலும் போராட்டம், எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது போது. ஆனா கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் கப்பு சிப்புன்னு இருக்கார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் சும்மா ஒரு பார்ட்டி வச்சிருந்தா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அவர் பேர்ல இருந்து நான் வீடியோ பதிவு பண்ணக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் ஒரு அறிக்கை வரலங்க. டிவிகே உடைய தலைவராக டிவிகே பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட் என்ன, இது வரைக்கும் ஒரு அறிக்கை வந்து வீடியோ பதிவு பண்ணக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் வரல. ஸோ இப்படி ரொம்ப பிஜேபியை கோபப்படுத்திடவே கூடாதுன்றதுல தெளிவா இருக்காரு விஜய் அவர்கள். கேட்டா கொள்கை எதிரி யாரு? பிஜேபி வந்து டச்சே பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு முதல் முறையாக ஒரு எம்பி சீட் கிடைக்குது, ராஜ்யசபா எம்பி சீட் கிடைக்குது. அந்த எம்பி சீட்டை தூக்கி காங்கிரஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், அறிக்கை விட்டுறது வேற கதை. ஆனா பார்லிமெண்ட்டுக்கு போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் எடுக்கணும், அதுக்கு பின்னாடி பெரிய அழுத்தங்கள் இருக்கும். நீங்க அறிக்கை விட்டு போறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது பிஜேபி பெரிய இழப்பு ஏற்படுத்தப்பட்டு கிடையாது. ஆனா பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு நீங்க எதிர்நிலைப்பாடு எடுத்தீங்க அப்படின்னா அது பிஜேபிக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும். அதன் காரணமாக பிஜேபியை கோவப்படுத்திட வேண்டாம். வந்த முதல் எம்பி சீட் அதை தூக்கி காங்கிரஸ் கிட்ட கொடுத்தாங்க, விஜய் டிவிக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அப்புறம் இந்தியா கூட்டணியில் அவங்க சேரல. ஏங்க சேரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேரல இந்தியா கூட்டணியில் இது வரைக்கும் சேராமல் இருக்காங்க. காங்கிரஸ் அங்கே தான் இருக்காங்க, இந்தியா கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்காங்க, பிசிக்கு அங்கே தான் இருக்காங்க, ஐயுஎம்எல் அங்கே தான் இருக்காங்க, இடதுசாரிகள் அங்கே தான் இருக்காங்க, எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோடு தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு கூட்டணி வச்சு கேபினெட்டை ஷேர் பண்ணி அவங்க ஆதரவோடு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சொல்றாரு இந்தியா கூட்டணியில் இது வரைக்கும் நாங்கள் சேரல அப்படின்றாங்க.
எல்லாத்தையும் டாட்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. பிஜேபியை கோப்படுத்திடவே கூடாது, பிஜேபியை எதிர்த்திடவே கூடாது, எந்த வகையிலையும் அவங்க டச் பண்ணவே கூடாது. ஆனா தாவேகாவுடைய கொள்கை எதிரி பிஜேபி. சூப்பரா, இது நல்லா இருக்குல்ல இது. ஸோ இதுதான் நம்மளுடைய கொள்கை உறுதிப்பாடு, விஜய் அவர்களுடைய டிவிகேவுடைய கொள்கை உறுதிப்பாடு. இன்னைக்கு போராட்டம் பண்றாரு திருக்குறள் அறிவு அவர்கள் போராட்டம் பண்றாரு. அவரு விஜய் அவர்களுக்கு டிவிகே கட்சிக்கு பாட்டெல்லாம் பாடி கொடுத்தாரு, அவங்க பார்ட்டி சாங்லாம் வந்து பாடி கொடுத்தாரு. அந்த மாநாட்டில் வந்து அவங்க பார்ட்டி சாங்லாம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருந்தது, அவர் தான் பாடி கொடுத்தாரு திருக்குறள் அறிவு அவர்கள். இப்போ அந்த அறிவு என்ன பண்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் பேசணும், இந்த ப்ரொட்டஸ்ட் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு என்ன, அவர் பேசணும், அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துல அவர் ஆர்ப்பாட்டம் பண்றாரு. உடனே அவர் கைது பண்றாங்க. அவர் கத்திக்கிட்டே போறாரு, சிஎம் பேசணும், நீட் தேர்வு ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே போறாரு, கைது பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கூட்டு வராங்க, முதலமைச்சர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு அவர் கூட்டு வந்து தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரை மீட் பண்ண வைக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் ரிலீஸ் ஆகுது. முதலமைச்சர் அவர்களை மீட் பண்ணிட்டு ஆதவ அர்ஜுனா அறிவு அவர்களை கூட்டு வர்றாரு, வெளியே கூட்டு வந்து கார் ஏற்றி அனுப்பி விடுறாரு. கத்திக்கிட்டே உள்ள போன அறிவு அவர்கள் சைலண்டா வெளியே வர்றாரு. நீட் தேர்வு ஒழியணும், விஜய் அவர்கள் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு காலைல ஆர்ப்பாட்டம் பண்ணவரு ஆதவ அர்ஜுனா அவர்களோடு உள்ள விஜய் அவர்களை மீட் பண்ணிட்டு வெளியே வந்து சைலண்டா கார் ஏறி போறாரு. இப்பயும் விஜய் அவர்கள் அறிக்கை விடல. ஏன் சைலண்டா போறாரு? திருக்குறள் அறிவு தெரியல. இதுதான் டிவிகே உடைய ஜனநாயகமான்னு தெரியல. அவங்க பேசுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, உங்களை பேச சொல்றாங்க, நீங்க பேசுங்க, பேசாம போங்க, அல்லது அவங்களை கைது பண்ணுங்க, நடக்கட்டும். ஆர்ப்பாட்டம் பண்றாரு, உள்ள கூட்டு போறீங்க, மீட்டிங் நடக்குது, வெளியே வராரு சைலண்டா கார் ஏறி போறாரு. பிரஸ்ஸியா அவர் மீட் பண்ணல. ஆதவ அர்ஜுனா அவர்களும் என்ன நடந்தது எதுன்னா அப்படின்னு ஒன்னும் சொல்லல. ஸோ இது வந்து கொள்கை ஜனநாயகம், இதெல்லாம் டிவிகே கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய டிவிகே உடைய இரட்டை நிலைப்பாடு. எந்த இஷ்யூல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரந்தூர் இஷ்யூல வந்து பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்றதான் டிவிகே உடைய ஸ்டாண்ட். அவங்க கட்சியாக இருக்கும் பொழுதே, கட்சி ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அவங்க வந்து அதான் நிலைப்பாடாக எடுத்தாங்க. முதல்ல விஜய் அவர்கள் ஒரு போராட்ட காலத்துக்கு போனார், கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து பரந்தூர் தான். அங்க போனாரு, மீட் பண்ணாரு, விமான நிலையம் அங்கே வரக்கூடாது, வந்தா நிறைய கிராமங்கள் பாதிக்கப்படும், அரசு பின்வாங்கணும் இந்த முடிவுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தாருங்களா, ஆட்சி பிடிச்சாருங்களா. ஆட்சி பிடிச்ச பிறகு என்ன நடந்தது? இப்பயும் எங்களோட நிலைப்பாடு தான், பரந்தூர் வந்து விமான நிலையம் பரந்தூர்ல வரக்கூடாது அப்படின்றதான் எங்களோட நிலைப்பாடு. இது தொடர்பாக மத்திய அரசு கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், வேறு இடத்த நாங்கள் தேர்வு பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சிடிஆர்லாம் அதான் சொன்னார் அமைச்சர் அவர்கள். சரி, ஓகே, பரந்தூர்ல விமான நிலையம் வராது போல அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இன்று அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு வெளியே வந்திருக்கு. விஜய் அவர்களுடைய டிவிகேவுடைய இரட்டை நிலைப்பாடு வந்து வெளியே வந்திருக்கு. நாடாளுமன்றத்துக்குள்ள ராஜ்யசபாக்குள்ள வந்து திமுக எம்பி வில்சன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார், 3 கேள்வி கேட்கிறாரு. அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு, அங்க வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்கன்னா அந்த டேட்லாம் என்ன, எந்த டேட்ல சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். 3 கேள்வி கேட்கப்படுது விமான நிலையங்கள் தொடர்பாக. ஆனா இந்த கேள்வியும் ஒன்று கேட்கப்படுது. அப்போ அப்படி ஒரு கேள்வி, அப்படி வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரிப்ளை தருது. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ரிப்ளை தராரு. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேணாம் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம், அதை கேன்சல் பண்ண போறோம், வேறு இடங்களை தேர்வு பண்ணி மத்திய அரசு கொடுக்க போறோம், அது இது அப்படின்னு பில்டப் பண்ணாங்க இல்லையா. ஆனா மத்திய அரசு என்ன சொல்றாங்க, என்கிட்ட அவங்க வேணானே சொல்லவே இல்லை, வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இது என்ன கதை இது? நான் அப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்துவ, பார்க்க ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னுவாங்களா. அந்த மாதிரி வந்து டிவிகேவுடைய நிலைப்பாடு அப்படின்னா, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். ரத்து அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, ஆனா ப்ராப்பரா ரத்தாயிருக்கவே இருக்காது. மத்திய அரசு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் அவங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நோன்ட்டாங்க. அவங்க புது அரசு ரத்து பண்ண சொல்லி உங்ககிட்ட என்ன சொன்னாங்களா? நோ, ஒரே வார்த்தை நோ அப்படின்ட்டாங்க மத்திய அரசு.
இவங்ககிட்ட கேட்டால் அதெல்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் கிடையாது, இங்கே வராது இனிமே அப்படின்னு இவங்களே வாய் வார்த்தையாக சொல்லிக்க வேண்டியது. ஆனால் ப்ராப்பராக ரெக்கார்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒர்க்கு பரந்தூரில் விமான நிலையம் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ப்ராப்பரான ரெக்கார்டு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் இவங்களுடைய லட்சணம். இரட்டை நிலைப்பாடு, கொள்கை உறுதிப்பாடு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, விஜய் கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட்னுடைய நிலைப்பாடுகள்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.